வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எல்லாருக்கும் ஹாப்பி மண்டே, ப்ரொடக்டிவான வீக்காக அமையறதுக்கான வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், கால் ரெக்கார்டிங் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் ஃபிக்ஸ் ஆயிருக்கா அப்படின்ற கேள்வியை பார்த்தேன். ஸோ இது வந்து எதுக்குன்னா, நார்மலாக OnePlus டிவைஸ்க்கு இப்போ Oxygen OS 15 வருது, அப்படி இல்லையா கலர் OS 15 வந்து ஓப்போ டிவைஸ்க்கு வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த ஸ்டாக் டயலர் தான் இருக்கா, அதாவது கூகுள் டயலர் தான் இருக்கா அப்படின்ற மாதிரியான கேள்வி. ஸோ அதுதான் இன்னும் இருக்குது. இப்போதைக்கு மக்கள் எப்படி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது எல்லாரும் ஓடைலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் ப்ரோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் ஃபிக்ஸு. ஹார்டு ஃபிக்ஸுங்கிறது இவங்க தான் கொடுத்தாகணும். அப்படி ஒரு ஃபிக்ஸை கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பழைய டெய்லருக்கே போயிட்டாங்கன்னா நல்லாயிருக்குன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த பீப் சவுண்ட் ஓகே, பிக்சல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங்கே கிடையாது. ஓகே, ஸோ எவ்வளோ பேர் பிக்சல் யூசர்ஸ் இந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் இல்லாத ரொம்ப வருத்தமாக, அதாவது நிறைய சுச்சுவேஷனில் எனக்கு கால் ரெக்கார்டிங் தேவைப்படுது ப்ரோ, பட் அது இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ இப்படிப்பட்ட பிக்சல் யூசர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, செகண்டரி டிவைஸ் ஒன்று வாங்குறாங்க. அதுதான் என்னென்னா இந்த எம்ஐ ஃபோனு, இந்த மாதிரியான ஃபோன். ஏன்னா எம்ஐயில் வந்து மீ டயலர் தான் இருக்குது. சொல்லப்போனால் ஷவுமி சிவி இருக்குல்ல, சிவியில் கூட மீ டயலர் தான் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிற எல்லா டிவைஸ்லையுமே மீ டயலர் தான். ஸோ இந்த மீ டயலருங்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஷைலேஷ் அப்படிங்கிறவர் வந்து பெல்முடா ஃபோனில் ஃப்ரண்ட் கேமரா ரிங்கில் லைட்டாக ஒரு பிளாக் கிரேடியன்ட் தெரியுது ப்ரோ, அது ஏதாவது இஷ்யூவா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது இஷ்யூலாம் இல்லை, அந்த ஃபோனே அப்படி தான். அந்த பஞ்சோவில் சுற்றி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபெயிண்டான ஒரு பிளாக் மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அது வந்து யூஷுவல். அது மட்டும் இல்லாமல் அது எல்சிடி ஃபோன் வேறு, அமோலட் கிடையாது. ஸோ எல்சிடியில் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில கஷ்டங்கள். ஸோ அதனால தாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்து வந்து பிக்சல் 8A 42K அப்படின்னு சொல்லி ஹரிஷ் கேட்டிருக்காரு. பிக்சல் 8Aவை 42K கொடுத்து வாங்குறதுக்கு நீங்கள் ஆஃபர் டைமில் வெயிட் பண்ணிங்கன்னா பிக்சல் 8 256GB நீங்கள் 40,000 கீழே வாங்க முடியும். அதனால் 8A வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, பட் 8A உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நல்ல டீலுக்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ஜஸ்ட் ஸ்கவுட் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஆமாம் ப்ரோ நான் ரியல்மி பட்ஸ் ப்ரோ 6 வச்சுருக்கேன். இது என்னென்னா ஃபீட்பேக். என்ன ஃபீட்பேக்னா, KDM UFO ப்ரோன்னு ஒன்று வச்சுருக்கேன். ரியல்மி கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்துக்குமே, அதை KDM அவ்வளோ சூப்பராக இருக்குது. 5000 ரூபாய்க்கு ரியல்மி வாங்கினேன், KDM 900க்கு வாங்கினேன். ஸோ இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா முக்கியமாக இந்த நண்பர் கொடுத்த இந்த டேட்டா ப்ளஸ் அதை தவிர ஆல்ரெடி நான் போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஒப்போ என்கோ பட்ஸ் ஏர் 3 ப்ரோ அது வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட், எல்டாக் இதெல்லாம் இருக்குது. அதே சமயம் OnePlusல நார்டு பட்ஸ் 3 ப்ரோ அது ஒரு பக்கம், அதில் AAC தான் இருக்குது. இன்னொன்று ஊர் பேர் தெரியாத மாதிரியான டியூன்ஸில் E04. ஸோ இந்த மூணுமே கம்பேர் பண்ண மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது ஒரு யூசர் கையில் கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குது அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதை மியூசிக் லிசன் பண்ணும்போது என்ன மாதிரியான வித்தியாசங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் முக்கியமாக அந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த நண்பர் கொடுத்த டேட்டாவை தவிர வேறு என்ன சொல்ல தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே நார்டு பட்ஸ் 3 ப்ரோ இருக்குது பார்த்தீங்களா, அன்னைக்கு நான் ப்ளே பண்ணது பிக்சலில். இதுவே அதே நார்டு பட்ஸ் 3 ப்ரோவை நான் ஒரு ஷவுமி டிவைஸில் ப்ளே பண்ணேன்னு வைங்களேன், அதில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஷவுமி டிவைஸ், ரெட்மி சொல்லல, ஷவுமி டிவைஸ். அது என்ன ப்ரோ ஷவுமி ஏன் அவ்வளோ அழுத்துறீங்கன்னா, அட் டைம்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் என்ன இருக்கும்னா டால்பி அட்மாஸ் அப்படின்னு இருக்கும். உள்ளே போய் சவுண்ட் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ்ன்னு இருக்கும், இன்னொன்று ஷவுமி சவுண்டுன்னு இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அந்த மாதிரி இருக்கும் நார்மல். ஸோ இந்த 3 ப்ரொஃபைல் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணும்போது ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா, ரிஃப்ளெக்ட் ஆகுது. சில சமயங்களில் நீங்கள் அதை உணர முடியும். சில விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ்க்கு மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ சில யூஐலலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரியான சிஸ்டம் ஈக்குவலைசரை சேஞ்ச் பண்ணும்போது ஒயர்டுக்கு மட்டும்தான் அது எஃபெக்டிவாக வரும், ஒயர்லெஸ்க்கு எஃபெக்டிவாக இருக்காது, இந்த மாதிரியான செட்டிங்ஸும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டியில் ப்ளே பண்ணுது. நார்மலாக வந்து இப்போ நம்ம வாங்குற TWSஆக இருக்கட்டும், இதிலலாம் வந்து தனிப்பட்ட முறையில் ஆப் இருக்கிறது நல்லதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பில் போகும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, OnePlus நார்டு பட்ஸ் 3 ப்ரோக்கு ஹேமெலுடைய ஆப் ஓப்பன் பண்ணுறேன். அதில் நான் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா, அதுக்கான ஈக்குவலைசரை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது அந்த நார்டு பட்ஸ் 3 ப்ரோ தனிப்பட்ட முறையில் அதோட ஆப் மூலமாக கஸ்டமைஸ்டாக எல்லா ஃபோன்ஸ் கூட பேர் ஆகும் போதும் ஃபோனோட ஸ்டாக், ஃபோனில் இருக்கக்கூடிய பேசிக் ஆர் நார்மல் ப்ரொஃபைலை எடுத்து அதுக்கு மேலே இதோட ப்ரொஃபைலை ஓவர்லோட் பண்ணி நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு ஃபோனில் நம்ம ஒரு ஹெட்ஃபோனுக்காக மட்டுமே ஈக்குவலைசர் சேஞ்ச் பண்ணும்போது, அது ஒரு ஹெட்ஃபோனுக்காக மட்டும் இல்லாமல் இன்கேஸ் மல்டிபிள் ஹெட்ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம் போது அந்த ஈக்குவலைசர் தான் பை டிஃபால்ட் ஆக்டிவாக இருக்கும். இதுவே நீங்கள் பவர் ஆம்ப் மாதிரியான ஆப் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரியான ஆக்சசரி யூஸ் பண்ணுறீங்க, ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணுறீங்களா, 3.5mm ஜாக்கா, டைப் சியா, என்ன ஆடியோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, அதுலேயும் எந்த டிவைஸ்க்காக இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சேவ் பண்ண முடியும். இது எதுலனா பவர் ஆம்பில். அதே நான் வந்து சிஸ்டம் லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுதானா முடியல.
ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ரொம்பவே நல்லா தெரியும். எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் வந்து 2 ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருக்கீங்க. ஒரு ஹெட்ஃபோனுக்கு நீங்கள் டியூன் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன், கஸ்டம் ஈக்குவலைசர் டியூன் பண்ணுறீங்க. எதில்? சிஸ்டம் லெவலில், ஃபோனில், ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் 2வது ஹெட்ஃபோன் கேட்குறீங்க, அதில் வந்து அந்த குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் மாற்றுறீங்க. ஈக்குவலைசர் அதுக்குன்னு ஒன்று மாற்றி வைக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ திரும்ப நீங்கள் பழைய ஹெட்ஃபோனுக்கு போனீங்கன்னா இந்த ஈக்குவலைசர் அதுக்கு செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு வரும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு தான் நான் தனியாக ஒரு வீடியோ அதுக்கு முன்னாடியே போட்டேன். ஆடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. ஆடியோவும் அப்படி தான், கேமராவும் அப்படி தான். ஸ்மார்ட் ஃபோன் கேமரா அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே எல்லா ஃபோனோட கேமராவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுமான்னு கேட்டால் பிக் கொஸ்டின் மார்க் தான் போட்டாகணும். அதே சமயம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமா? 10,000 ரூபா ஃபோனில் எடுக்க முடியுமானா எடுக்கலாம். அதுக்கு தான் ப்ரோ மோட்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி வேணும், நம்மளுக்கு இந்த சீன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நம்ம எடுக்க முடியும். ஸோ இதெல்லாமும் ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதையும் யோசிச்சுக்கோங்க. தேங்க்யூ ப்ரோ. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சக்தி மெக் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ அண்டர் 30Kக்குள்ளே ஒரு நல்ல ஃபோன் சொல்லுங்கள். 30Kங்கிறது வந்து சூப்பரான ஒரு பட்ஜெட்டுங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நல்ல ஃபோன் சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, எந்த ஃபோனை சொல்ல? அவ்வளோ ஃபோன்ஸ் இருக்கும். இதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த கேமராவாக இருக்கட்டும், இல்லாட்டி மியூசிக்காக இருக்கட்டும், அதிலே வந்து நம்ம இவ்வளோ வித்தியாசங்கள் பார்க்கும்போது இந்த ஃபோன் தான் பெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோனை டக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. வேணா ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். அண்டர் 30Kல இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, அதுவும் உங்கள் எல்லாரோட ஃபீட்பேக் வச்சு தான் நான் அதை கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் இதை தாண்டி என்ன டேட்டா கொடுத்துருக்காருன்னா, நான் கேமர்லாம் இல்லை, அவ்வளோ கேம் விளையாட மாட்டேன் ஃபஸ்ட்டு. பட் கேமரா அண்ட் வீடியோ பெஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு 10க்கு 8 அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணணும். நான் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக K20 Pro தான் யூஸ் பண்ணேன். இது மாதிரி இப்போது வாங்க ஃபோன் கூட மினிமம் ஒரு 4 வருஷமாவது யூஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் லாங் லைஃப் வேணும். அப்புறம் ரெயின் டைமில் ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் சொல்கிறதெல்லாம். எனக்கு ஒரு சின்ன ஐடியா, Honor 200 OnePlus Nord 4 Realme GT6 இல்லைனா வந்து Samsung S23 FE iQOO Neo 9 Pro, அப்புறம் ரீஃபர்பிஷ்டான அமேசானில் இருக்கிற இதெல்லாம் ஓகே, வேறு ஆப்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து GT6 போங்க, Nord 4 போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீரியஸாக இவரோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, GT6 8S Gen 3யோட பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன் தான். பட் கேம் ஆட மாட்டாங்க. ஓரளவு கேமரா ஆப்ஷன்ஸ் பெட்டராக இருக்குது. அதே சமயம் Nord 4 சீரியஸாகவே கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்லேயே இருக்கட்டும், அப்புறம் அப்டேட்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கட்டும். ஏன்னா இவர் நெக்ஸ்ட் 4 to 5 years யூஸ் பண்ணணும்னு சொல்கிறார். ஸோ அப்போ Nord 4 சாட்டிஸ்ஃபை பண்ணும். மீதி ஃபோன்ஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னும் போது Honorம் ஓகே தான், நல்ல டிவைஸ் தான். ஆனால் ரீசெண்டாக வந்து அப்டேட்ஸ்னால Honor வந்து தலைகீழ இருக்குது. அதே சமயம் நம்ம வந்து தெரிஞ்சே ஒருத்தர் கொண்டு போய் S23 FE தள்ள முடியாது. S23 FE மொக்க ஃபோன்னு சொல்ல வரல, பட் பேட்டரி லைஃப் மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதே சமயம் இப்போ விண்டருங்கிறனால வாங்கினா ப்ராப்ளம் இருக்காது. பட் ஒரு February March மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெதர் மாறும், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் மாறும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃபோன் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸாக இருக்கிறனால S23 FE சஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போது இங்கே வசந்த் ப்ரோ சொன்ன மாதிரி GT6 ஒரு நல்ல ஆப்ஷன், அதை தவிர Nord 4 ஒரு நல்ல ஆப்ஷன். இதை தவிர OnePlus 11R இருக்குது, அதையும் கூட கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளே அறியாமல் ஒரு இந்த 30Kக்குள்ளார சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் நீங்கள் எதனாலும் கன்சிடர் பண்ணலாம் ப்ரோ. Nord 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பில்டு குவாலிட்டி இருக்கிற ஒரு கேமரா உருப்படியாக ஃபோட்டோ எடுக்குதுன்னு சொல்லலாம். ரியரில் இருக்கிற பிரைமரி கேமரா. அதை தவிர அப்டேட் மூலமாக கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோனோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி லைஃப் எல்லாமே. ஸோ அதனால் Nord 4 ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரி கிரிஷ் அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ 15Kக்கு Sony 1 Mark 3 செகண்ட் ஹேண்டில் வாங்கலாமா? டிஸ்பிளேல லைன் விழ சான்ஸ் இருக்கா? கொஞ்சம் Sony 1 Mark 3 பற்றி சொல்லுங்கள். ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்போம். 1 Mark 3 பற்றி சொல்லணுன்னா 1 Mark 3யோட 5 Mark 3ல தான் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 5 Mark 2 and Mark 3ல அதிகமான இஷ்யூஸ். எந்த மாதிரினா அந்த லைன் இஷ்யூஸ். 1 Mark 3ல எப்படிப்பட்ட இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னா கொஞ்சம் ரேர் தான். ஒரு சிலருக்கு டிஸ்பிளேல டிஃப்ரெண்டான இஷ்யூஸ், லைன் இஷ்யூஸ் மாதிரில வேறு ஒரு கைண்ட் ஆஃப் இஷ்யூ பார்த்தோம். ஸோ அது எல்லாருக்குமே காமன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் 1 Mark 3ல இஷ்யூ வந்து கொஞ்சம் கம்மிங்க, கொஞ்சம் கம்மி. இதுவே வந்து 5 Mark 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இஷ்யூ நல்லா அதிகமாகவே இருக்குது. இது வரைக்கும் 5 Mark 3 வச்சிருக்கிற நிறைய பேர் கோடு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் சாதாரணமாக இல்லை, ஒரு கோடு 2 கோடு வந்திருந்தால் கூட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். 15, 20, 25, 30ன்னு தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஃபோனை யூஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. ஏதோ கொசுவலை போட்ட மாதிரி அத்தனை கோடு, அந்தளவுக்கு நிஜமாவே கோடு இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போது Pixel 7 Pro வித் லேட்டஸ்ட் அப்டேட்டு, இஸ் இட் ஹீட்டிங் அண்ட் வாட் வில் யூ ரெக்கமெண்ட், Pixel 7 Pro ஆர் Pixel 8? 7 Proவா 8ஆன்னு கேட்டால் உங்களுக்கு நான் ஆல்ரெடி நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா 7 Proவில் வந்து உங்களுக்கு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா பில்டு குவாலிட்டி 8ஓட பெட்டராக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன்னா கர்வ் பேனலு, ப்ரீமியம்னஸ்ஸு, கேமரா செட்டப்பு, இது எல்லாமே வந்து டிஸ்பிளே ரெசல்யூஷனு, இந்த மாதிரி ஒன்று சொல்லும்போது பேட்டரி கெப்பாசிட்டி, இது எல்லாமே 7 Proக்கு வந்து ஃபேவராக நிற்கும். 8 வந்து எப்படின்னா ஃப்ளாட்டு, காம்பேக்ட்டு,
7 இயர்ஸ் அப்டேட் ப்ரோக்ராமு. ஸோ இதுதான் 8க்கு இருக்கிற பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். பட் நெக் டு நெக் கேமராவில் யோசிக்கும் போது எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு 7 ப்ரோவும் நல்ல கேமரா தான். 7 ப்ரோக்கும் 8 ப்ரோவுக்கும் கூட பெரிய டிராஸ்டிக் அல்காரிதமில் டிஃப்ரென்ஸ் இல்லை. 7 ப்ரோக்கும் 9 ப்ரோக்கும் இருக்குது, 8 ப்ரோக்கும் 9 ப்ரோக்கும் இருக்குது. ஏன்னா இப்போ கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியான ஒரு அல்காரிதம் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் 7 ப்ரோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 256 GB வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா 8ல் அஃபிஷியலாக நம்ம ஊரில் 256 GB இருக்குது. 7 ப்ரோலையும் அஃபிஷியலாக உங்களால் 256 GB வாங்க முடிஞ்சால் வே பெட்டர் ப்ரோ. நல்லாயிருக்கும். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும், டாப் நாச்சாக இருக்கும், செம்ம ப்ரீமியமாகவும் இருக்கும். நிஜமாவே வந்து ஒரு 5x டெலிஃபோட்டோ இருக்கிறது ரொம்ப நல்லது, ஒரு பெரிஸ்கோபிக் செட்டப் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம எப்பயாவது ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நமக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்போ புரியும். ரெகுலராக ஃபோட்டோ எடுப்பீங்கன்னா ஓகே, அப்படி இல்லை ரொம்ப கேஷுவல் ஃபோட்டோஸ் தான் எப்போயா தான் எடுப்பேன் அப்படின்னா பிக்சல் 8 போதும். அதே சமயம் வந்து பிக்சல் ட்ராபேக்ஸே கிடையாதுங்க. பிக்சலில் வந்து ட்ராபேக்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகம். அதனால தான் நம்ம வந்து பிக்சல் பற்றி தனியாக பிக்சல் பற்றியான ஒரு வீடியோ போட்டோம். அதில் என்னென்ன மாதிரியான ட்ராபேக்ஸ் இருக்குது. பிக்சல் வந்து இருக்கலே பெஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது. ஒரு சார்ஜிங் மெக்கானிசமில் ஆரம்பிச்சு, கால் ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சு, நெட்வொர்க் எல்லாமே வந்து நம்ம வந்து ட்ராபேக் சைடில் தான் வச்சுருப்போம். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீவானந்தம் அப்படிங்கிற நண்பர் வந்து லாங் டேர்ம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல மொபைல் சொல்லுங்கள். கேமரா, கேமிங், பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி ஆல்ரவுண்டராக இருக்கணும். நான் இப்போ கரண்ட்டாக ரெட்மி நோட் 8 ப்ரோ யூஸ் பண்ணுறேன். கமெண்ட் படிப்பீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 8 ப்ரோ வந்து ஹீலியோ G90C இல்லையா, அது வந்து அந்த டைமில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசரு, 4G ஃபோன் தான். ஆனால் கேமிங்காக மீடியாடெக் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச ஒரு ப்ராசர்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஃபோனுக்கு வரதா இருந்தால் நோட் 8 ப்ரோலேருந்து இப்போ நீங்கள் வந்து நோட் 13 ப்ரோவில் லேண்ட் ஆகும்போது கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக தான் இருக்கும். பில்டு குவாலிட்டி, கேமரா எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க. பட் 8 ப்ரோ வந்து நச்சுன்னு செம்ம டிசைன் தான், அதையும் நம்ம ஒத்துக்கணும். சூப்பராக இருக்கும் 8 ப்ரோ. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 5G கேப்பபிள் டிவைஸ் நிறையா இருக்குது. நீங்கள் ரெட்மிலேயே ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போக்கோ F6 மாதிரியான ஒரு ஃபோனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அதிலே ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு கேஷுவல் யூசர் ப்ரோ, வச்சிருக்கிறது தான் கேமிங் ஃபோனு, ஆனால் இந்த கேம்லாம் ஆட மாட்டேன் அப்படின்னும் போதெல்லாம் உங்களுக்கு போக்கோ F6 மாதிரியான ஃபோன் கூட நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா வெயிட் பண்ணிங்கன்னா ரெட்மி 14 சீரிஸ் இப்போ வரப்போகுது, நோட் 14 சீரிஸ். நோட் 14 சீரிஸ்க்கு இன்ட்ரோடக்டரி ஆஃபராக என்ன வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு உங்கள் நோட் 8 ப்ரோ சப்போஸ் எக்ஸ்சேஞ்ச் போட்டால் நல்லா போதான்னு பார்க்கலாம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம அதுக்கு போயிடலாம். ஓகேயா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுறது நோட் 8 ப்ரோ. உங்கள் ரெட்மி ஃபோனுக்கு நல்ல பைபேக் கொடுத்தாங்க, நல்ல எக்ஸ்க்ளூசிவ் டீல் கொடுத்தாங்கன்னா நம்ம 14 சீரிஸே கன்சிடர் பண்ணலாம் ப்ரோ. 14 சீரிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் 30Kலேயே 3 மாடலாம் வர மாதிரி தான் இப்போதைக்கு லீக் இருக்குது ப்ரைஸிங்கில். அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து 8/128 பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா 30Kக்கு வந்து நீங்கள் 14 ப்ரோ ப்ளஸ் வாங்கலாம். அண்ட் இன்ட்ரோடக்டரி ஆஃபர்னு வரும்போது மேபி பேங்க்கு அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இதெல்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் அதிலே 256 GB மாடல் கூட போகலாம். 12/256, 12/512 மாடல்லாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா மறுபடியும் 4 to 5 years யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில மாடல்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். பார்க்க போனால் இப்போ 8 ப்ரோலேருந்து 14 ப்ரோ ப்ளஸ் போகிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், எல்லாமே பில்டு குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், 100% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனால தான் வந்து எப்பயுமே நம்ம ஃபோன் வந்து ஒரு 4 to 5 வருஷம் கழிச்சு மாற்றும் போது பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமே தவிர ஒரு வருஷம் மாற்றணும்னு வைங்களேன். இந்த வருஷம் ஒரு ஃபோன் வாங்குறேன், திரும்ப அடுத்த வருஷம் ஒரு ஃபோன் வாங்குறேன் அப்படின்னும் போது என்னால் அந்த டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸை பார்க்க முடியாது. பார்க்க போனால் S23 அல்ட்ரா யூசர் S24 அல்ட்ராவில் லேண்ட் ஆகும்போது மிஞ்சி போனால் அந்த ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே ஒரு வித்தியாசத்தை கொடுத்துருக்குமே தவிர மற்றபடி வேறு எங்கேயுமே அவங்களால வித்தியாசத்தை பார்த்துருக்க முடியாது. சொல்லப்போனால் S25 அல்ட்ராவே இப்போ அந்த லிஸ்ட்டில் தான் இருக்குன்னும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோட நம்ம திரும்ப நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் சேவ் பண்ணி பார்க்கலாம். பாய்.